Previously on Unnoticed. என்ன நெக்ஸ்ட் என்ன கண்டு தானே யோசிக்கிறீங்க? நீங்கள் யோசிங்க, நான் கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறேன். சார் சொல்லுங்கள். என்கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்குது. ஃப்யூச்சரில் நடக்க போகிறத என்னால் முன்கூட்டியே ட்ரீமில் பார்க்க முடியும். ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, என் கனவுல வர்றது எனக்கு கொஞ்சம் தான் சார் ஞாபகம் இருக்குது. பாக்கியெல்லாம் மறந்துடுது. உங்ககிட்ட ட்ரீமில் நடக்கிறது அப்படியே வீடியோவாக பார்க்குற டெக்னாலஜி இருக்குதுன்னு சொன்னாங்க. உங்ககிட்ட யார் சொன்னா? நீங்கள் இன்னும் நம்பல. உங்களோட அடுத்த அன்னோட்டிஸ்ட் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியும். ட்ரீமை பற்றி தானே டெஸ்ட் பண்ணலாமா? ஹலோ கைஸ். மனுஷங்களான நமக்கு நிறைய விஷயங்கள் மேலே ஆசை இருக்கும். அந்த ஆசை எல்லாத்தையும் நம்மளால் நிறைவேற்ற முடியாது. ஏன்னா அந்த ஆசைலாம் அசாதாரணமான ஆசைகளாக இருக்கும். அப்படிப்பட்ட அசாதாரணமான ஆசைகள் கூட பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நம்மளால் நிறைவேற்ற முடியும். அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு பேர் தான் கனவு, அதாவது ட்ரீம்ஸ். இப்போ நம்ம காலையில் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கான்ஷியஸாக சில பேர் பார்ப்போம். சில பேர் பார்த்திங்கன்னா யாருனே தெரியாது நம்மளை க்ராஸ் பண்ணி போயிருப்பான். அதுக்கப்புறம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம நல்லா வேலை பார்த்துருப்போம், ஓபி அடிச்சிருப்போம், அதுக்கப்புறம் ஊர் சுற்றிருப்போம். இதெல்லாமே பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் பெட்டில் படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பரான ஒரு ட்ரீம் வரும். அந்த ட்ரீமில் நம்ம காலையில் ஒருத்தன் பார்த்தோம் பார்த்தீங்களா, யாருனே தெரியாது நம்மளை க்ராஸ் பண்ணி போனான்னு, அவன் தான் நம்ம கனவோட ஹீரோவாக இருப்பான். அப்புறம் சில ஃபேண்டசிஸ் சொல்லிட்டு சங்கர் பட ரேஞ்சுக்கு நம்ம கனவு இருக்கும். அப்படிப்பட்ட கனவு நம்ம காலையில் எழுந்ததுக்கப்புறம்ல மறந்து போயிடுங்க. இப்படி ஏன் கனவு காலையில் எழுந்ததுக்கப்புறம் மறந்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிறைய பேருக்கு ஒரு யோசனை இருந்திருக்கும். ஆனால் அது எப்படின்றது உங்களை நிறைய பேருக்கு அன்னோட்டிஸ்டாக தான் இருந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் மீ அரவிந்த். வெல்கம் டு மை ட்ரீம். மை ட்ரீமா? சாரி, ஹிஸ் ட்ரீம் அன்னோட்டிஸ்ட். வண்டி ஓடுறதுக்கு எப்படி பெட்ரோல் டீசல்லாம் அவசியமோ அதே மாதிரி கனவுக்கு தூக்கம் அப்படின்ற விஷயம் ரொம்ப அவசியம். இந்த தூக்கம் அப்படின்றது நம்ம படுத்த உடனே கண்ணை மூடின உடனே டக்குன்னு வந்துடாது. இப்படிப்பட்ட இந்த தூக்கத்தை பார்த்திங்கன்னா 4 ஸ்டேஜ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜை நம்ம நான் ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜை நம்ம ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம படுத்து அப்படியே கண்ணு சொருகி தூக்கத்துக்குள்ளே போவோம். இதுதான் முதல் ஸ்டேஜ். இது ஒரு 5 நிமிஷம் வரை இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாடி டெம்பரேச்சர்லாம் லைட்டாக ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். ஹார்ட் பீட்லாம் ஸ்லோவாக ஆரம்பிக்கும். இதுதான் ஸ்டேஜ் 2. இது ஒரு 10லேருந்து 25 நிமிஷம் வரை இருக்கும். அடுத்து நம்ம ஹார்ட் பீட் இன்னும் குறைய ஆரம்பிக்கும். மசிலும் பாடியும் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். இதுதான் ஸ்டேஜ் 3. இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிற ஸ்டேஜ். கடைசி ஸ்டேஜ் தான் நான் சொன்ன இந்த ரெம் ஸ்டேஜ். இது இன்னும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும். இந்த ரெம் ஸ்டேஜ் அப்படின்றது 10 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நமக்கு கனவெல்லாம், அதுவும் வித்தியாசமான கனவுகள்லாம் வரும். இதில் மட்டும் இல்லை, ஸ்டேஜ் 3ல் கூட நமக்கு கனவு வரும்னு சொல்கிறாங்க. தென் இந்த 4 ஸ்டேஜும் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டேஜ் 1க்கு போயிடுவோம். தென் இது ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம பிரெயினுக்கு நல்ல பிளட் ஃப்ளோ கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ இதனால் பிரெயினில் இருக்கக்கூடிய செரிப்ரல் கார்டெக்ஸ் அண்ட் லிம்பிக் சிஸ்டம் பகுதியிலலாம் நல்ல ஆக்டிவாக இருக்கும். இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ்ன்ற பகுதி தான் நம்ம க்ரியேட்டிவாக யோசிக்கிறதுக்கும் சரி, இல்லை ஏதாவது டிசிஷன் எடுக்கிறதுக்கும் சரி உதவியாக இருக்குது. அண்ட் இந்த லிம்பிக் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற பல விஷயங்களுக்கு வகையான நவரச எமோஷன்களை நமக்கு கொடுக்க வைக்குது. இந்த நல்ல பிளட் ஃப்ளோ அப்படின்றது முழிச்சிட்டு இருக்கும்போது மட்டும் கிடையாதுங்க, தூங்கிட்டு இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா நடக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லை, நம்ம ரெம் ஸ்டேஜுக்கு போகும்போது கூட பார்த்திங்கன்னா இந்த 2 சிஸ்டமும் பார்த்திங்கன்னா செம்ம ஆக்டிவாக இருக்கும். அதாவது நம்மளோட எமோஷனல் பகுதியும் சரி, நம்மளோட க்ரியேட்டிவ் பகுதியும் சரி செம்ம ஆக்டிவாக இருக்கிறதுனால தான் நம்மளோட கனவு அப்படின்றது ஒரு ஃபேண்டசி படம் மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட நம்மளோட கனவு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தருது தானே, அப்போ அதை மறக்கக்கூடாது தானே.
அப்புறம் ஏன் வந்து நம்ம காலை எழுந்ததுக்கப்புறம் நம்ம கனவு மறந்து போகுது? இது காரணம் என்னென்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நோரெப்பினெஃப்ரின் அப்படின்ற ஒரு விதமான ஹார்மோன்ஸ். இந்த ஒரு ஹார்மோன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏதாவது புதுசாக ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்கே ஏதாவது டிஷ்ஷை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் ஆஹா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு எக்ஸைட் ஆகும்போது நம்ம பிரெயின் இந்த நோரெப்பினெஃப்ரின்ற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். இது பிரெயினில் மெமரியை ஸ்டோர் பண்ணக்கூடிய நியூரான் செல்ஸுக்கு போய் அந்த செல்ஸ் கூட அப்படியே பைண்ட் ஆகிரும். இந்த பைண்டிங் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பிரெயினில் ஸ்டோர் பண்ண ஹெல்ப் பண்ணுது. தென் அதை நம்ம என்னைக்காக இருந்தாலும் சரி அதை ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது மறுபடியும் நினைவுக்கு வருது. ஆனால் இந்த நோரெப்பினெஃப்ரின் ஹார்மோனோட லெவல் தூங்கும் போது எல்லாருக்குமே குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் இந்த ரெம் ஸ்டேஜ் அடிக்கடி போய் அதில் நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த லெவலுன்றது ரொம்ப குறைவாக தான் மெயின்டைன் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கனவோட மெமரி அப்படின்றது ஸ்ட்ராங்காகவும் சரி முழுமையாகவும் சரி பிரெயின் செல்லில் பதிவாகாது. பட் நீங்கள் ஒரு வேளை இந்த ஸ்லீப் சைக்கிளை விட்டு வெளியே வந்து முடிச்சுட்டு தூங்கிட்டு அப்படி இருந்தீங்கன்னா இந்த ஹார்மோனோட லெவல் ஒவ்வொரு டைமும் முழிக்கும் போது அதிகமாகும். இது அந்த ட்ரீமை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு அவங்களோட கனவு வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவங்களுக்கு கனவு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட 3rd ஸ்டேஜில் வந்திருக்கும். அதாவது 4th ஸ்டேஜான ரெம் ஸ்டேஜை விட இந்த ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3rd ஸ்டேஜில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இவங்களால அவங்களோட கனவை ஞாபகம் வச்சுக்க முடியுது. நமக்கு கனவு அப்படின்றது 4th ஸ்டேஜில் வந்தாலும் சரி இல்லை 3rd ஸ்டேஜில் வந்தாலும் சரி காலையில் எழுந்ததுக்கப்புறம் லைட்டாக ரீகால் பண்ணி வச்சுக்கோங்களேன், இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மெமரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ரீகால் பண்ண முடியும். அப்படி இல்லை கனவு தானே இதுக்கிட்ட அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படின்னு விட்டிங்கன்னா கனவு அப்படியே மறைஞ்சு போயிடுங்க. என்ன சார், நான் சொன்ன மாதிரி இது தானே உங்கள் அடுத்த கண்டென்ட்? இதை தானே ஷூட் பண்ண போகிறீங்க? ஷூட் பண்ணுமா? அப்புறம் அதான் வீடியோ இருக்கே, நல்லா பார். அதுதான் நான் இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உன் மெமரி எல்லாத்தையும் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து வச்சிட்டேன். இதனால் எனக்கு எடிட்டர் செலவு மிச்சம், டேரக்டர் செலவு மிச்சம், அதுக்கப்புறம் என்னோட அலைச்சலும் மிச்சம். நீ என்ன பண்ணுறேன்னா வாரம் வாரம் என்னோடய லேப்க்கு வந்துடு. ஓகே சார். அப்போது நான் ஒரு விஷயம் கேட்டிருந்தேனே அது சொல்ல மறந்துட்டேன். உன்னோட இன்னொரு கனவை நான் 1.95 GB ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்குறியா? பாரு.